குட் ஆஃப்டர்நூன் பை எல்லாருக்குமே. டுவெல் நேச்சரோட கிராஷில் நம்ம இருக்கோம். டுவெல் நேச்சரில் ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன கன்வர்ஷன் தான் கவனமாக இருக்கணும். முதல்ல அந்த கன்வர்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 1.6 இன்ட்டு 10⁻−19 ஜூலில் தெரியும் எல்லாருக்குமே. இப்போ 10 எலக்ட்ரான் வோல்ட்டு எப்பயுமே எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம சம் போட மாட்டோம். அதை ஜூலா கன்வெர்ட் பண்ணி தான் சம் போடுவோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா 10 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻−19 ஜூலு சால்வ் பண்ணா 16 இன்ட்டு 10⁻−19 ஜூலு. இது ஆன்சர். ஜூல் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை எக்ஸ்பிரஸ்ட் யுவர் ஆன்சர் இன் எலக்ட்ரான் வோல்ட்னு கேட்குறேன். இப்போ 160 இன்ட்டு 10⁻−19 ஜூலு. இதை எலக்ட்ரான் வோல்ட்ல எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் இல்லை ஃபைனல் ஆன்சர் எக்ஸ்பிரஸ்ட் யுவர் ஆன்சர் இன் எலக்ட்ரான் வோல்ட்னு கேட்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டா மாற்றணும்னா ஹவு டு கன்வெர்ட் ஜூல் இன்ட்டு எலக்ட்ரான் வோல்ட்டு. ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டா மாற்றணும்னா கொடுத்துருக்கிற ஜூல் வேல்யூ இருக்குல்ல 160 இன்ட்டு 10⁻−19 இருக்குல்ல, அதை 1.6 இன்ட்டு 10⁻−19 டிவைட் பண்ணால் அது எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடும். நான் சொல்ல வரது புரியுதா? எலக்ட்ரான் வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா 1.6 இன்ட்டு 10⁻−19 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடுச்சு. இங்க பாருங்க 10 எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடுச்சு பாருங்க. ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாற்றணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டா மாற்றணும்னா டிவைட் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் தான் இந்த லெசன்ல உங்களுக்கு சிக்கல். அதனால தான் அது ஆரம்பத்திலே உனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன். எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாற்றணும்னா 1.6 இன்ட்டு 10⁻−19. ரைட்டா? இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இந்த லெசன்ல ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கு. நான் லெசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை பேசிடுறேன். ஹெச்சியோட வேல்யூ. சரி, எங்களுக்கு நல்லா தெரியும் ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு 3 இன்ட்டு 10⁸. அப்போ ஹெச் 6.626 இன்ட்டு 10⁻−34, ஸ்பீட் ஆஃப் லைட்டு 3 இன்ட்டு 10⁸. இது ஆக்சுவலாக இப்போ ஜூலில் இருக்கு. எப்படி ஜூலில் இருக்குன்னு சொல்றேன்? ஏன்னா ஹெச்சோட வேல்யூ நான் எஸ்ஐல தான் சொல்லியிருக்கேன், சியோடதையும் எஸ்ஐல தான் சொல்லியிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டாக 20 வரும். ஏன்னா 3 இன்ட்டு 6.6, 3 6 are 18, 3 6 are 18. இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பர்லாம் எக்ஸாக்டாக 20 வரும். இன்ட்டு 10⁻−34 8 -26. இது ஜூல்ல இருக்கு. இப்போ வரைக்கும் இது ஜூல்ல இருக்கு. ரைட்டா? இந்த ஆன்சரை எலக்ட்ரான் வோல்ட்டா மாற்றணும்னா 20 இன்ட்டு 10⁻−26 பை 1.6 இன்ட்டு 10⁻−19 இது எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடுச்சு. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா HC/E பண்ணியிருக்கோம். HC/E தெரியுதா உங்களுக்கு? HC/E பண்ணியிருக்கோம். அப்போ HC/Eன்னா இது சால்வ் பண்ணா 12400. 12400 பக்கத்தில் ஆம்ஸ்ட்ராங். ரைட்டா? இதே வந்து 1240னா நானோமீட்டர். ஏன்னா ஒரு ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻−10, நானோனா 10⁻−9 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர். அப்போ எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கணும், எப்பெல்லாம் நீங்க HC/E பாக்குறீங்களோ அப்பெல்லாம் 1240 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்க ப்ராப்ளம் சால்விங்க்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? 1240 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர். இல்லைன்னா 12400 போட்டீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻−10. இந்த லெசன்ல ப்ராப்ளம் சால்விங்ல நீங்க சந்திக்க போற அதிகப்படியான பிரச்சனை இந்த HC/E தான். HCக்கு தனியா மல்டிப்ளை பண்ணா 20 இன்ட்டு 10⁻−26. இல்ல ஆன்சர் எல்லாமே ஜூல் இது என்ன எஸ்ஐலே இருக்குன்னா நீங்க மேல இருக்கிற நம்பரே சால்வ் பண்ணிட்டு வந்துருங்க. எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்குன்னா டிவைடட் பை 1.6 இன்ட்டு 10⁻−19. இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரைட்டா? ப்ராப்ளம்னு வரும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டாபிக்குள்ளார போலாமா? ஓகே. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பை செஷனை மிஸ் பண்ணிடாத. எண் வரைக்கும் கூடவே இருங்க. ஒரு கொஸ்டினுக்கு நான் பொறுப்பு. என்னெல்லாம் இன்னைக்கு நைட் உங்களோட வேலை 50 சம் சால்வ் பண்றது டுவெல் நேச்சரோட. நாளைக்கு டெஸ்ட் எழுத போறேன். இனி டெய்லி டெஸ்ட் இருக்கும். நேற்று நடத்திருந்து இன்னைக்கு நடத்திருந்து நாளைக்கு. அதிகபட்சம் இனிமேல் எல்லாமே ஒரு நாள் இல்ல 2 நாள்ல ஒரு லெசன் முடிகிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். ரைட்டா? என் கூடவே இரு. எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ஹாப்பியா வெளில போவீங்க. ரைட்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நான் நிறைய போர்டுக்கு நடத்தின மாதிரி கதையெல்லாம் சொல்லலை. கன்சைஸா முடிச்சு கொடுத்துறேன். என்ன சொல்றேனோ அதை அழகா காதல் வாங்கிக்கும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, கேத்தோடு லைட் பட்டுது, எலக்ட்ரான் வெளில வருது. லைட்ஸ் ஃபால்ஸ் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ், எலக்ட்ரான்ஸ் ஆர் எஜெக்டட் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ்.
இதுக்கு பேரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இங்க நான் ஒரு ஆனோடு வச்சிருக்கேன், ஆனோடு பாசிட்டிவ். இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த வயர் வழியா போச்சுன்னா தே ஜெனரேட் கரண்ட் பல்ஸ். ஸோ கேல்வனாமீட்டர் ஷோஸ் டிஃப்ளக்ஷன். இதுதான் நீங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டா படிச்சிருப்பீங்க. இதுல 2025ல ஒரு கிராஃப் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மொத்தம் 4 பேரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா இன்டென்சிட்டி. ரெண்டாவது யார் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. மூணாவது யார் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். நாலாவது யாருன்னா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இதுல ஹீரோ யாருன்னா இவன் தான் ஹீரோ, எல்லா படத்துலயுமே இருப்பான், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். முதல்ல இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 பேரை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ நான் சொல்றது அப்படியே கவனமா கவனிச்சே வாங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப் யாருக்கும் டிரா பண்ண போறோம். பை இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட்னா படக்கூடிய லைட் படுத்து பார்த்தீங்களா, இங்க பாருங்களேன். இந்த லைட்டோட இன்டென்சிட்டினா உனக்கு தெரியுதா, அளவுன்னு அர்த்தம். இப்போ நீ நல்லா சத்தமா பேசுற, உன் சவுண்டோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு. உன் ரூம் ஃபுல்லா வெளிச்சம் ஹெவியா இருக்கு, லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு. திருவிழாவில் மக்கள் நிறைய வராங்க, இன்டென்சிட்டி ஆஃப் ஹெட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இன்டென்சிட்டினா அளவுன்னு அர்த்தம். இன்டென்சிட்டினா அளவு. அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கும் ஹீரோ யாரு, போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இவங்க 2 பேருக்கும் நம்ம டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராஃப் நல்லா கத்துக்கும். அதே மாதிரி இல்ல சம் மட்டும் கேட்க மாட்டாங்க, கான்செப்ட் கொஸ்டினும் கேட்பாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கிராஃப் டிரா பண்றோம். அந்த நேரத்துல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா மொத்தம் 4 பேர் இல்லை, அதுல 3 பேர் தான் பிளேயர், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அவுட்புட். அப்ப எல்லா கிராஃப்லயுமே போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராஃப் இன்டென்சிட்டிக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும், ரெண்டாவது கிராஃப் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும், மூணாவது கிராஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்ப போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் தான் ஒய் ஆக்சிஸ்ல இருக்க போகுது. கிராஃபோட ரூல்ஸ் என்னப்ப, தெரிஞ்ச வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ், கண்டுபிடிக்கிற வேல்யூ ஒய் ஆக்சிஸ். கண்டுபிடிக்கிற வேல்யூ யாரு, போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ரைட். கீப்பிங் frequency and potential difference between the plates kept constant. The graph is drawn between intensity of light and photoelectric current. So graph எப்படி சார் டிரா பண்றது, கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த கிராஃப் தான் 2025 ஓட கிராஃப். அவ்வளவு ஈஸியா கேட்டிருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டென்சிட்டி, ஒய் ஆக்சிஸ்ல ஃப்ரீக்வன்சி, சரி ஒய் ஆக்சிஸ்ல போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இதான் அந்த கேத்தோடு. நான் என்ன சொல்றேன்னு பாருங்க எல்லாருமே, கேத்தோடு. லைட்டோட இன்டென்சிட்டி இதுல படப்பட என்ன நடக்கும்னா எலக்ட்ரானோட கவுண்ட் நிறைய ஆகும். நிறைய இன்டென்சிட்டி பட்டுதுன்னா நிறைய கரண்ட் வரும், அதாவது நிறைய எலக்ட்ரான் உள்ள வரும். அப்ப இன்டென்சிட்டி அதிகமாக போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் அதிகமாகும். இந்த கிராஃப் பிட்வீன் இவங்க 2 பேருக்குமான கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும்னா ரொம்ப கவனமா கவனி. ஒன்னு இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா அந்த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வேற மாதிரி உங்க ஆப்ஷன் என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிட்டட் பெர் செகண்ட் இப்படியும் சொல்லலாம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிட்டட் பெர் செகண்டும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் ஒண்ணுதான். அப்ப கிராஃப் ஒன்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், இன்டென்சிட்டிக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கிராஃப் டிரா பண்ணா கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த நேரத்துல இன்டென்சிட்டிக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்ன சம்பந்தம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை வேற மாதிரி எப்படி சொல்லலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிட்டட் பெர் செகண்ட்னு சொல்லலாம். கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம். அந்த கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கிறேன். டியூவல் நேச்சர் நியூமெரிக்கல்ஸ். ஒரே நிமிஷம்.
ரெடி ஆச்சு, ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோ. யோகிதா ஸ்கிரீன் தெரியுதாமா? எஸ் சார். எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த பிடிஎஃப் தான் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு. நேற்று பார்த்துட்டு தான் அவங்க மொத்தமாக ஃபிசிக்ஸ் மட்டுமே 1500 கேட்டாங்க, கொடுத்துட்டு 30 யூனிட்டும் வாங்கிட்டேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். பாருங்க டாபிக் 2ல பார்ட்டிகல் நேச்சர், அந்தந்த டாபிக்கான ப்ராப்ளம் இங்கே இருக்கும். ரைட்டா? இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா சம்ஸும் அதில் கவர் ஆகிருக்கும். சொல்யூஷன் இதுக்கு பின்னாடி கீழேயே இருக்கும், அதனால் நீ எங்கேயும் தேட தேவையில்லை. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பேப்பர். நீ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி எட்ட வச்சுட்டு இந்த பேப்பரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு. ஒரு யூனிட்டுக்கும் ஒரு 70-80 கொஷின் இருக்கும். ரைட்டா? இது 70-80 கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன், நீங்கள் மட்டும் சால்வ் பண்ணிட்டே இருங்க. தெரியாத செம்ம அன்னைக்கு நைட்டே கேட்டு வாங்கிக்குவேங்க. ஓகே பாப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 1 பாருங்க. So which of the following options represents the variation of இங்க பாரு photoelectric current? Photoelectric current with the property of light. இது ரைட்டான்னு பாருங்க. ஆப்ஷன் 1 ரைட்டா? ஆமா சார். இன்டென்சிட்டிக்கும் photoelectric currentக்கும் கிராஃப் டிரா பண்ணிருக்கோம். கிராஃப் becomes straight line. அப்ப இது கண்டிப்பா ஏ ரைட்டு. இன்டென்சிட்டிக்கும் photoelectric current, என்னதான் இன்டென்சிட்டியை நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் photoelectric current கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமா தப்பு. ஃப்ரீக்வன்சிக்கும் photoelectric currentக்கும் நான் என்ன ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு சொல்லி தரல, ஆனா கிராஃப் இப்படி வராது. தப்பு. ஃப்ரீக்வன்சிக்கும் photoelectric currentக்கும் இந்த கிராஃப் ரைட்டா? சொல்லுங்க, இந்த கிராஃப் ரைட்டா? இன்னும் அதை பத்தி நம்ம படிக்கல. ஸோ இப்போதைக்கு ஆப்ஷன் 1 ரைட்டு. இப்போதைக்கு ஆப்ஷன் 1 இன்டென்சிட்டி photoelectric current, கிராஃப் பிகம்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குன்றதை கத்துக்கணும். 4வது கிராஃப் ரைட்டா தப்பான்றது இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க கத்துப்பீங்க. ரைட்டா? கிராஃப் ஒன்று எல்லாருக்குமே கிளியர் தானே? ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து போலாமா? ஃபர்ஸ்ட் கிராஃப் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கிராஃபோட உங்க கன்க்ளூஷன் என்ன? இன்டென்சிட்டிக்கும் photoelectric currentக்கும் கிராஃப் டிரா பண்றோம். கிராஃப் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் photoelectrons emitted per second. ரைட். அடுத்த கிராஃப் யாருக்கு சார் டிரா பண்ண போறீங்க? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் photoelectric currentக்கும் டிரா பண்ண போறோம். இந்த நேரத்துல மற்ற 2 பேரும் கான்ஸ்டன்டா இருப்பாங்க. மற்ற 2 பேர் யாரு? மற்ற 2 பேரு ஒன்னு இன்டென்சிட்டி, ரெண்டாவது frequency. Keeping the intensity and frequency is kept constant. Keeping the intensity and frequency kept constant, the graph is drawn between potential difference and photoelectric current. இப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா யார் தெரியுமா? இது கேத்தோட் பிளேட், இது ஆனோட் பிளேட். இல்லை, இது ரெண்டுத்தையும் ஒரு கேல்வனாமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பேன். இங்கே நெகட்டிவ், இது பாசிட்டிவ். நெகட்டிவ்ன்றதுனால இது கேத்தோட், பாசிட்டிவ்ன்றதுனால இது ஆனோட். இப்போ லைட் இங்கே படுது, பட்டதும் எலக்ட்ரான் வெளில வருது. இந்த எலக்ட்ரான் போயிட்டு ஆனோட ரீச் பண்ணுது. தி ஜெனரேட் கரண்ட் பல்ஸ். ஸோ கேல்வனாமீட்டர் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் யாருன்னா, இந்த 2 பிளேட்டோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். photoelectric currentக்கும் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் கிராஃப் டிரா பண்ற அந்த நேரத்துல இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ என்ன சார் நடக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆனோடோட பொட்டென்ஷியலை நான் இன்க்ரீஸ் பண்றேன். நல்லா காதுல வாங்க. ஆனோடோட பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்றேன். எலக்ட்ரானுக்கு இந்த ஆனோட ரொம்ப பிடிக்கும். நான் இன்க்ரீஸ் பண்ண இந்த எலக்ட்ரான் எல்லாம் வேகமா ஓடி வந்து இந்த ஆனோட ரீச் ஆயிடும். அப்ப நிறைய எலக்ட்ரான் வந்துச்சுன்னா நிறைய கரண்ட் வருமா? நிறைய எலக்ட்ரான் வந்ததுன்னா நிறைய கரண்ட் வரும்ல. அப்ப கிராஃப் யாருக்கும் டிரா பண்றோம்? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் photoelectric currentக்கும் டிரா பண்றோம். அப்ப கரண்ட் சாச்சுரேஷன் ஆயிடுது. நான் என்ன சொல்ல வரது புரியுதா உங்களுக்கு? நான் ஆனோட் பொட்டென்ஷியல், இப்போ ரைட் சைட்ல இருக்கிறது ஆனோட் பொட்டென்ஷியல், லெஃப்ட்ல இருக்கிறது கேத்தோட் பொட்டென்ஷியல். காதுல வாங்க. ஆனோட் பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லா எலக்ட்ரானும் ஆனோட ரீச் ஆயிடுது. ஸோ கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமம், இட் அட்டைன் சேச்சுரேட்டட் வேல்யூ. சடனா நான் என்ன பண்ணிட்டேன்? சும்மா இல்லாம இந்த ஆனோட நெகட்டிவா மாத்திட்டேன். சடனா the plate A may be negative. சடனா the plate A may be negative.
அப்ப பிளேட் ஏன் நெகட்டிவ்னா ஏற்கனவே எலக்ட்ரானும் நெகட்டிவ், இவனும் நெகட்டிவ், ரெண்டு பேரும் எதிரிங்களாச்சா. எலக்ட்ரான் வர்றதுக்கே பயப்படுது. அப்ப எலக்ட்ரான் வர்றதுக்கே பயப்படுதுன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன பண்ணுது, கரண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலுக்கு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆகுதோ அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ல நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அப்ப இன்டென்சிட்டி வேற வேற இன்டென்சிட்டிக்கு நான் பண்றேன். இன்டென்சிட்டி 1, இன்டென்சிட்டி 2, இன்டென்சிட்டி 3, எந்த இன்டென்சிட்டிக்கு பண்ணாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறல, அதே இடத்துக்கு தான் வருது. அப்ப இங்க இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த லைனை எல்லாரும் நல்லா படிங்க. இன்டென்சிட்டி of incident radiation is independent of stopping potential. ரெண்டாவது கிராஃபோட கன்க்ளூஷன் சொல்லலாம்னா நீ கண்டிப்பா சொல்லணும் இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் இன்டென்சிட்டிக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது. இதுதான் ரெண்டாவது கிராஃபோட கன்க்ளூஷன், இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே லைட் படுதுன்னா அதோட எனர்ஜி ஹெச் நியூ, எனர்ஜி ஆஃப் லைட், எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான். எலக்ட்ரானா மாறுதுன்னா அதோட கைனடிக் எனர்ஜி 12mv². அதை தடுத்து நிறுத்தினா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் EV0. எப்ப போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ல சம் வந்தாலும் உனக்கு தெரியுதோ தெரியலையோ முதல்ல இதை ஆரம்பிச்சுக்கோ. லைட்டோட எனர்ஜி ஹெச் நியூ 100 ரூபாய், அப்படியே அது எலக்ட்ரானுக்கு கொடுத்துருது 12mv², தடுத்து நிறுத்துறது EV0. இது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். காதுல வாங்க, இதே மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு. EV0 வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது இ இருந்ததுன்னா எனர்ஜி, இ இல்லைன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. EV0 ஈக்குவல் டு 4 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ 4 வோல்ட், அவ்வளவுதான். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது EV0 தான் கொடுப்பாங்க, ஆனா நமக்கு V0 தான் தேவைப்படும். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் நம்பர், ஏன்னா இ அடிச்சு போட்டுரு. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி 4 எலக்ட்ரான் வோல்ட், ஃபைண்ட் த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 4 வோல்ட். கத்துக்கிட்டீங்களா? அப்ப hν ஈக்குவல் டு 12mv² ஈக்குவல் டு EV0. hνன்றது லைட்டோட எனர்ஜி, அது அப்படியே எலக்ட்ரானுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுது, அதை தடுத்து நிறுத்துறது EV0. செகண்ட் கிராஃபோட கன்க்ளூஷன் என்னப்பா, இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதுல ஏதாவது சம் இருக்கான்னு பார்த்துட்டு வரட்டா. செகண்ட் கிராஃப்ல கொஸ்டின் நம்பர் 3க்கு என்ன ஆன்சரா இருக்கு? யாரா கெஸ் பண்ணுங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் போட்டோ எலக்ட்ரான் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப். கைனடிக் எனர்ஜி எதை இண்டிபெண்டன்ட்டா இருக்கும்? ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 யாருமா? இன்டென்சிட்டியா? எஸ் சார். பை இன்டென்சிட்டிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி இன்டென்சிட்டிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் சம்பந்தம் இல்லை. ரைட்டா? 2022 இதே மாதிரி தான் ஈஸியா தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் டஃபாலாம் இருக்காது. இங்க பாருங்களேன், இந்த சம் தான் இப்ப நான் சொன்ன சம் நம்பர் 10. ஒரே நிமிஷம், சம் நம்பர் 10 பாரு. போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ப்ராசஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் நான் என்ன உங்களுக்கு சொல்லி தரல, பரவாயில்ல, இப்ப அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா கைனடிக் எனர்ஜி ஆஃப் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் 0.5 எலக்ட்ரான் வோல்ட். அதாவது கைனடிக் எனர்ஜி ஆஃப், உனக்கு நல்லா தெரியும் 12mv² EV0 ஒண்ணுதான். அப்ப 12mv² தான் EV0. அதோட வேல்யூ 0.5 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? யாராவது சொல்லுங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0.5 எலக்ட்ரான் வோல்ட். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 0.5 வோல்ட். அதுதானே கேக்குறேன், பதில் சொல்லுங்க. கிளாஸ் பதில் சொன்னாதான் நல்லா இருக்கும். நான் மட்டும் பேசிட்டு போனா நல்லா இருக்குமா? ரைட்டா? அதனால ஒழுங்கா பதில் சொல்லு. ரைட், ஒரே நிமிஷம். அடுத்தது
ஸோ இந்த சம்மெல்லாம் நான் பார்க்கணும், இன்னும் பதில் சொல்லணும். ஓகே, ஒரே நிமிஷம், இன்னொரு கான்செப்ட் முடிச்சுட்டு வரேன் நான். செகண்ட் கிராஃப், இன்டென்சிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. தேர்ட் கிராஃப் சொல்லி கொடுங்க சார். தேர்ட் கிராஃப் 3 பேருக்கு ட்ரா பண்ண போறோம். ஃப்ரீக்வன்சி, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இந்த 3 பேருக்கு நடுவில் ட்ரா பண்ண போறோம். இந்த நேரத்தில் கீப்பிங் இன்டென்சிட்டி இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். இன்டென்சிட்டி இங்க கான்ஸ்டன்டா இருக்கு. இன்டென்சிட்டி இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஃப்ரீக்வன்சி, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. ரைட்டா? இப்போ கிராஃப் எப்படி ட்ரா பண்றது? h nu equal to half mv square equal to ev naught. ஃப்ரீக்வன்சிக்கும் v நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். நிறைய ஃப்ரீக்வன்சி இருந்தா நிறைய எனர்ஜி வரும். நிறைய எனர்ஜி இருந்தா அதை ஸ்டாப் பண்றதுக்கு நிறைய ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வேணும். அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இங்க இருக்கு, இங்க ஆனோட் பொட்டென்ஷியல் இருக்கு, இங்க கேத்தோட் பொட்டென்ஷியல் இருக்கு, லைட்டோட ஃப்ரீக்வன்சி இங்க இருக்கு. ஃப்ரீக்வன்சி கம்மியான ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கம்மியா இருக்கும். இந்த இடம் ஃப்ரீக்வன்சி 1ன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் 1. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். இங்க ஃப்ரீக்வன்சி 2, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் 2. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஃப்ரீக்வன்சி 3, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் 3. அப்ப என்ன அர்த்தம்னா, ஃப்ரீக்வன்சியும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எப்படி சொல்றேன்? half mv square equal to h nu equal to ev naught. நீங்களே பாருங்க, ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இப்போ உனக்கு தெரியுதா, ஒரு ஸ்லோவா ஒருத்தன் ஓடி வரான், அவனை ஸ்டாப் பண்றது ரொம்ப ஈஸி. இன்னும் கொஞ்சம் எனர்ஜியோட ஒருத்தன் ஓடி வரான், அவனை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரீக்வன்சி ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி கைனடிக் எனர்ஜியும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்க முடிவு பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் கிராஃபோட கன்க்ளூஷன் என்னப்ப? இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். செகண்ட் கிராஃபோட கன்க்ளூஷன் இன்டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். தேர்ட் கிராஃப் kinetic energy is directly proportional to frequency, frequency directly proportional to stopping potential, kinetic energy directly proportional to stopping potential. இது தேர்ட் கிராஃபோட கன்க்ளூஷன். இதெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கணும். லைட் பட்டா h nu, எலக்ட்ரானா வெளில வந்தா half mv square, அதை தடுத்து நிறுத்தினா ev naught. இந்த 3 எனர்ஜி ஈக்குவல். h nu equal to half mv square equal to ev naught புரிஞ்சுக்கணும். h nu equals to half mv square equals to ev naught. கத்துக்கிட்டீங்களா? கிளியரா எல்லாருக்குமே பேசின வரைக்கும்? 3 கிராஃப். ஏரின், ஹர்ஜிதா, ஹரிசங்கர் ஏதாவது திரும்ப சொல்லுங்க. ஜனனி, கனிஷ்கா, மார்ஸ்லி. எஸ் சார். தப்பாஷிகா. எஸ் சார். பிரத்திகா உங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். டேய் சரண் உனக்குடா? எஸ் சார். ஸ்ரீநிதி, வசந்த், யோகிதா. எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு கொஸ்டின் நம்ம என்ன கம்மியா தான் படிக்க போறோம். 120 மார்க் தான் வேலை செய்ய போறோம். 120 மார்க் நம்மள்ட்ட வரணும், அவ்வளவுதான். ஒரே நிமிஷம், அடுத்த டாபிக் போலாமா? ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் டெரிவேஷன்லாம் போடல, எப்படி சம் போடணும் இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துறேன். அதே மாதிரி ஒரு நிமிஷம், இன்னும் கூட நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் முடிச்சுட்டு சொல்றேன். ஒரு நிமிஷம். ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லைங்க பாரு. இது வந்து உங்க வீடுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ளார நீ தான் உட்காந்துருக்க, நீ தான் எலக்ட்ரான். h nuன்ற லைட் எனர்ஜி உங்க வீட்டு மேல படுது. பட்டதும் 100 ரூபாய் இருக்கக்கூடிய லைட் எனர்ஜி படுது. 50 rupees என்ன பண்ணும்?
உன்னோட உங்க வீட்டுக்குள்ளார இருந்து உன்னை கூட்டு வந்து வாசப்படியில உட்கார வைக்கிறதுக்கு 50 ருபீஸ் செலவு பண்ணிடும். ரிமைனிங் 50 ருபீஸ் என்ன பண்ணிடும்னா நீ ஓடுறதுக்கு எனர்ஜியா கொடுத்து அனுப்பிச்சிடும். ½ mv², மீதி ஒரு 50 ருபீஸ். உங்களுக்கு தெரியுமா, வீட்டுக்குள்ளார இருக்கிற எலக்ட்ரானை வாசப்படிக்கு கொண்டு வரோம்ல, அதுக்கு பேரு தான் ஒர்க் ஃபங்க்ஷன். The amount of energy required to liberate the electron from the metal surface. மெட்டல் சர்ஃபேஸ் குள்ளார இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கேட் வரைக்கும் கொண்டு வர்றது தான் ஒர்க் ஃபங்க்ஷன். வந்ததை ஓட வைக்கிறது தான் கைனடிக் எனர்ஜி. அப்ப ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் என்ன சொல்றது சார்? ஹெச்னியூன்றது நீங்க கொடுத்தது, φ0 அப்படின்றது ஒர்க் ஃபங்க்ஷன், ½ mv²ன்றது கைனடிக் எனர்ஜி. இப்போ அவ்வளோ சம்ம இதில் இருக்குது. hν equal to φ0 plus ½ mv². hν equal to φ0 plus ½ mv². இப்போ பிரத்திகா, இன்னைக்கு தானே நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க? சார் நான் மோனிகா சார், என் தங்கச்சி ஐடியிலேருந்து வந்திருக்கேன். புரியல. நான் மோனிகா சார், என் தங்கச்சியோட ஐடியிலேருந்து வந்திருக்கேன். மோனிகா சார், நான் இன்னைக்கு தான் தங்கச்சி ஐடியிலேருந்து வந்திருக்கேன். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம். ஓகே, கிளாஸ் கவனி. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ hν equal to φ0 plus ½ mv². ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் hν equal to φ0 plus ½ mv². இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு நிமிஷம். hν equal to φ0 plus ½ mv². ½ mv² கைனடிக் எனர்ஜி நல்லா தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? hν equals to ½ mv² equals to eV0 கத்து கொடுத்தல. இங்க இருக்கிற ½ mv²க்கு பதிலா நீங்க eV0 பயன்படுத்தலாமா? அப்ப hν equal to φ0 plus eV0. பஸ் சில புக்ல என்ன பண்றாங்கன்னா hν equal to φ0 plus EVS. VS ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், சில புக்ல V0 ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். பட் 2023ல ஒரு சம், இதே சம் தான். இது எப்படி கேக்குறாங்கன்னா, ஓகே, ஃப்ரீக்வன்சியா இருக்கும் பொழுது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பாதி ஆயிடுதான். அதே ஃப்ரீக்வன்சி 2 டைம்ஸ் ஆகும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படியே இருக்கான். VS 2 டைம்ஸ்ல ν/2. இந்த நேரத்துல ஒர்க் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரீக்வன்சி ½ ஆஃப் த ஃப்ரீக்வன்சியா மாறுது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படியே இருக்கு. திரும்ப செகண்ட் கேஸ்ல ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்கு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ½ மாறுது. இந்த நேரத்துல φ0 என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இந்த சம்ம போட்டு காட்டுறேன், பாக்குறீங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் காமிக்கிறேன். கேஸ் 1 பாருங்க. கேஸ் 1 பாருங்க. ஃப்ரீக்வன்சியாவே இருக்கு, φ0 E, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பாதி ஆயிடுது, VS/2. இது ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃப்ரீக்வன்சி பாதி ஆயிடுது, φ0 இது அப்படியே இருக்கு, VS வந்து VS ஆவே இருக்கு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படியே இருக்கு. ஸோ இந்த நேரத்துல φ0 கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? ஸோ மேலே இது ஃபுல்லா மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் இருக்கிறது hν மைனஸ் hν/2. இங்க EVS/2 மைனஸ் EVS. சரிதானா? இந்த இடம் என்ன ஆயிடுச்சு? hν/2 ஆயிடுச்சா? இந்த இடம் மைனஸ் EVS/2 ஆயிடுச்சா? இந்த 2 2 போயிடுச்சு. அப்ப EVS இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் hν கொடுத்துடலாமா? ஓகே, இந்த ஈக்குவேஷன் 1லயோ 2லயோ போயிட்டு EVSக்கு பதிலாக மைனஸ் hν கொடுங்க.
ஈக்குவேஷன் 1ல கொடுக்குவா. ஈக்குவேஷன் 1 பாருங்க, h nu equal to phi naught plus EVS by 2, அதுக்கு பதிலா minus h nu by 2. யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? phi naught தேடி போயிட்டு இருக்கேன். அப்ப phi naught வேணும்னா h nu plus h nu by 2. உணர முடியுதா? நான் அந்த பக்கம் இருக்கிற h nu by 2 இந்த பக்கமா எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்துட்டேனா? ஸோ ஃபைனலாக என்ன ஆச்சு பாருங்க, phi naught வேணும்னா 3h nu by 2. phi naught equal to 3h nu by 2. கரெக்ட் தானே? அப்போ இது h nu, phi naught minus h nu by 2. சால்வ் பண்ணா 3/2 times of work function equal to 3/2 times of h nu. ரைட்டா? எந்த சம்மன் காட்டுறேன் பாருங்க, ஒரே நிமிஷம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எல்லாமே இந்த கம்பாரிசன் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அந்த இந்த புக் அது பேர் என்ன, ஐயோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குமே, அந்த புக்ல இருந்தது இதுலயும் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம், இல்லைனா போட்டோ எடுத்து அனுப்புறேன். இதோ இருக்கு பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் தான். when two monochromatic light of frequency, ஒன்னு நியூ இன்னொன்னு நியூ பை 2. இந்த கொஸ்டின் தான், இந்த கொஸ்டின் 2022. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இந்த இடம் தப்பா கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் VS by 2, இது வந்து VS. அதாவது ஃப்ரீக்வன்சி நியூவா இருக்கும் பொழுது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் பாதியா இருக்கு, ஃப்ரீக்வன்சி பாதியா இருக்கும் பொழுது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் VS-ஆ இருக்கு. அந்த நேரத்துல இவங்க வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நான் கண்டுபிடிச்சது phi naught. phi naught யாரு? ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போ அதே கொஸ்டின் தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா phi naught equal to 3/2 times of h nu ன்னு போட்டிருக்கேன். அப்போ phi naught-க்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? h nu naught ன்னு எழுதலாம்ல. அப்ப h nu naught equal to 3/2 times of h nu. h போயிடுச்சு, கரெக்டா தான் போட்டிருக்கோம். அப்ப த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா நியூ நாட், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நியூ நாட். நான் கண்டுபிடிச்சு காமிச்சது ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் 3/2 times of h nu. இந்த சம் தான் 3/2 times of nu. அந்த சம் எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணி தான் கேட்பாங்க. இங்க பாருங்க, அங்க போறேன், நல்லா கவனி. எப்பவுமே ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ல பெரும்பாலும் சம் கம்பேர் பண்ணி தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? h nu equal to phi naught plus half mv². இது ஜெனரல் ஈக்குவேஷன். h nu equal to phi naught எப்ப பார்த்தாலும் half mv² யோசிச்சுட்டு இருக்காது, அதுக்கு பதிலா EV0 யோசிங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா நியூக்கு பதிலா ஒரு வேல்யூ, ஃப்ரீக்வன்சி வந்து பாதி ஆயிடுச்சு, அந்த நேரத்துல ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படியே இருக்கு. அடுத்த கேஸ்ல ஃப்ரீக்வன்சியாவே இருக்கு, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் பாதி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை பத்தி சொல்லுங்க, இல்ல ஒர்க் ஃபங்க்ஷன் பத்தி சொல்லுங்க, இல்ல த்ரெஷோல்டு வேவ்லென்த் பத்தி சொல்லுங்க. எல்லா கொஸ்டினையும் நான் ஒரு ஃப்ரேம்குள்ளாரே கொண்டு வந்துட்டேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 போட்டுக்கணும், ஈக்குவேஷன் 2 போட்டுக்கணும். அங்கேருந்து முதல்ல phi naught கண்டுபிடிக்கணும். phi naughtனா ஒர்க் ஃபங்க்ஷன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருந்தா கைனடிக் எனர்ஜி 0. யோசிச்சு பாருங்க. இப்ப லைட் படுது, லைட் வந்து 50 ஹெர்ட்ஸ்ல படுது. பட் அந்த மெட்டலோட த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி 49 இருந்ததுன்னா உன் ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி விட அதிகமா இருக்கு. அப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். உன்னோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டை விட கம்மியா இருந்தா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனமா கவனி. உன்னோட ஃப்ரீக்வன்சியும் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவலா இருந்தா வீட்டுக்குள்ளார இருக்கிற எலக்ட்ரான் வாசப்படி வரைக்கும் வருமே தவிர அதுக்கப்புறம் ஓடாது. ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, கைனடிக் எனர்ஜி 0. அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கும்னா, இங்க பாருங்க, h nu naught equal to phi naught plus kinetic energy 0. அப்ப இனிமேல் எங்கெல்லாம் ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டாலும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட், நல்லா படிங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு h nu naught, ஒர்க் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு h நியூக்கு பதிலா c by lambda. அப்ப இதுல பெரும்பாலும் lambda நாட் எப்ப பார்த்தாலும் கேட்பாங்க. lambda நாட் ஈக்குவல் டு hc by phi naught.
ஃபைவ் நாட்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஹெச்சிசியோட வேல்யூ உனக்கே நல்லா தெரியும். சால்வ் பண்ணா லாம்டா நாட் கண்டுபிடிக்கணும். இதுல இதே மாதிரி ஒரு சம் இருக்கு. 5 நாட்டுக்கு பதிலா 4 எலக்ட்ரான் வோல்ட் லாம்டா நாட்டோட வேல்யூ வேணும். போட்டு காட்டவா? இங்க பாருங்க, இந்த சம்ம காட்டுறேன். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன், அதை கண்டுபிடிச்சுக்கோங்க. 5 நாட் ஈக்குவல் டு h நியூ நாட். உன் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியா இருந்தா கைனடிக் எனர்ஜி 0. 5 நாட் ஈக்குவல் டு h நியூ நாட். இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து லாம்டா நாட் கேட்டா என்ன பண்றது? லாம்டா நாட் பை ஹெச்சி எப்ப பார்த்தாலும் 20 × 10⁻26 எடுத்துக்கோங்க. எப்பெல்லாம் ஹெச்சிசியை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் ஜூல்ல 20 × 10⁻26. 5 நாட்டுக்கு பதிலாக 4 எலக்ட்ரான் வோல்ட். இப்ப ஆன்சர் 20 × 10⁻26. 4 எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா மாத்தணும். 1.6 × 10⁻19. கத்துக்கிட்டீங்களா? இப்ப என்ன ஆகுது பாருங்க. இது 4 × 1.6 6.4. கரெக்டா? 6.4 -9 இங்க -7. அப்போ 6 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. 3 டைம்ஸ் இருக்கா? நான் ரஃபா சொல்றேன். அதோட கரெக்டான ஆன்சர் 310 நானோமீட்டர். எப்படின்னா நான் சொல்றது 3 பாயிண்ட்ல சொல்றேன். இங்க -7 இருக்கு. அது -9 மாத்தணும்னா 310 நானோமீட்டர். 310 நானோமீட்டர் ரொம்ப ஃபெமிலியர் மாடல். என்ன கொடுப்பாங்கன்னா 5 நாட் ஈக்குவல் டு h நியூ நாட். பெரும்பாலும் நியூ நாட் கேட்கலாம். இல்லைன்னா நியூ நாட்டை உடைச்சிட்டு c/லாம்டா நாட். 5 நாட் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதுவும் எலக்ட்ரான் வோல்ட்ல தான் கொடுப்பாங்க. அப்ப லாம்டா நாட் ஈக்குவல் டு hc/5 நாட். கத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? லாம்டா நாட் ஈக்குவல் டு hc/5 நாட் தானே. hc எலக்ட்ரான் வோல்ட்ல வேணும்னா 1240 நானோமீட்டர்னு சொன்னேன் இல்ல? பை 5 நாட் 4 எலக்ட்ரான் வோல்ட். இப்ப சால்வ் பண்ணி பாருங்க. முன்னாங்க 12, ஒரு நாங்க 0. அப்ப எலக்ட்ரான் வோல்ட் அதே ஆன்சர் ஓட நிக்குது பாருங்க. எவ்வளவு ஈஸியா இல்ல? எப்பெல்லாம் ஹெச்சிசிய கால் வாங்க எல்லாரும். எப்பெல்லாம் ஹெச்சிசிய எலக்ட்ரான் வோல்ட்ல சொல்லணுமோ 12400 எலக்ட்ரான் வோல்ட் இங்க நானோமீட்டர். இதான் உனக்கு ரொம்ப ஈஸி. அதாவது ஜூல்ல கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஹெச்சிசிக்கு பதிலாக 12400 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்ல ஜூல்ல சொன்னீங்கன்னா 20 × 10⁻26 ஜூல். 5 நாட்டை பாருங்க. இப்ப 5 நாட் எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எலக்ட்ரான் வோல்ட்டை வச்சு சால்வ் பண்ணுங்க. அப்ப லாம்டா நாட் வேணும்னா 12400 பை லாம்டா நாட்டுக்கு பதிலாக 5 நாட்டுக்கு பதிலாக 4. இதுவும் எலக்ட்ரான் வோல்ட், இதுவும் எலக்ட்ரான் வோல்ட், இது நானோமீட்டர். சால்வ் பண்ணா 310 நானோமீட்டர். கத்துக்கிட்டீங்களா? இந்த சமயம் எங்க இருக்குன்னு காமிக்கவா? இப்போ உட்காந்து காலையில எல்லா மாடலையும் ஒரு டைம் பார்த்துட்டு கான்செப்ட் மட்டும் சொன்னா பத்தாது. ப்ராப்ளம் நீங்க தான் சால்வ் பண்ணணும். அப்ப சால்வ் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதான் செஞ்சிருக்கோம். இந்த மாடல் அதே சம் தான் 23 பாரு. த்ரெஷோல்டு வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. த்ரெஷோல்டு வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதே தான் 5 நாட் ஈக்குவல் டு hc/லாம்டா நாட். 5 நாட் ஈக்குவல் டு hc/லாம்டா நாட். அவ்வளவுதான். ஹெச்சி தெரியும், லாம்டா நாட்டு கொடுத்துட்டாங்க, 5 நாட் கேட்குறாங்க. ஸோ நான் உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். இந்த சமயம் யாராவது சொல்லுங்க. கரெக்டா ட்ரை பண்ண எல்லாருமே. எல்லாமே ஒரே ஆன்சர் பாருங்க. 6.2 6.2 6.2 6.2. எது கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணு. பரவாயில்ல டைம் ஆனா. ஹெச்சி Sir, option 2. ஆப்ஷன் 2வா? 2வா? Yes, sir. மற்றவங்களுக்கு ஆப்ஷன் 2 கிடைக்குதா எல்லாருக்கும்? சார் ஆப்ஷன் 3 சார். இல்ல 2 தான் ரைட். ஆப்ஷன் 2 தான் ரைட். ஏன்னா 5 நாட் ஈக்குவல் டு hc/லாம்டா நாட். இப்படி இருக்கட்டுமா? அப்ப hc 20 × 10⁻26. லாம்டா நாட்டு அவங்க ஆம்ஸ்ட்ராங்ல கொடுத்துருக்கிறதுனால தான் நான் மேல ஜூலாவே வச்சுக்கிட்டேன். 2 × 10⁻7.
என்ன சார் பண்ணிருக்கீங்க? 2000 ஆம்ஸ்ட்ராங்க 2 × 10 பவர் மைனஸ், ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்னா 10 பவர் மைனஸ் 10. இப்போ மேலே 10 ஆயிடுச்சு, 10 -7 மேலே -19 ஆயிடுச்சு, 10 பவர் மைனஸ் 19. இது வந்து 5 கண்டுபிடிச்சிட்டேன். 10 × 10 பவர் மைனஸ் 19 ஜூலா இருந்தா கரெக்ட். இது எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? Divided by 1.6 into 10 raised to minus 19. 1.6 × 10 பவர் மைனஸ் 19. சால்வ் பண்ணி பாரு. சால்வ் பண்ணி பார்த்தா கரெக்டா 6 பாயிண்ட்ல தான் வரும். பாரு, 6 16 5 16 80 6 16 96. கரெக்டா பவர்லாம் எதுவும் வராது, 19 போயிடும். 6 பாயிண்ட். சூப்பர் ஆன்சர். எப்பவுமே இந்த கன்வர்ஷன்ல நீங்க ரொம்ப கவனமா இருந்தா அந்த லெசன் ஒண்ணு இல்லாத பண்ணிடலாம். இங்க வாங்க இப்ப. இந்த சம் தான் நான் சொல்லி கொடுத்தது. ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் வந்து 4 எலக்ட்ரான் வோல்ட், அதாவது 5 வந்து 4 எலக்ட்ரான் வோல்ட். என்ன கேட்டிருக்காங்கன்னா லாங்கஸ்ட் வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் வேவ் லென்த் தான் லாம்டா நாட் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ 5 = h நியூ நாட் ஆக்சுவலா ஃபார்முலா c/λ நாட். லாம்டா நாட் தான் நமக்கு வேணும், அதனால hc/5 ரைட்டா. இப்போ hc இது 5 வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அப்ப hcயும் எலக்ட்ரான் வோல்ட் கூட கட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. மேல 1240 எலக்ட்ரான் வோல்ட், கீழே 4 எலக்ட்ரான் வோல்ட். சால்வ் பண்ணா 310 நானோமீட்டர். 310 நானோமீட்டர். இல்ல ஆம்ஸ்ட்ராங் மாத்த சொன்னாங்கன்னா 3100 ஆம்ஸ்ட்ராங். இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஓகே. எங்கேயாவது புரியலன்னா ஒரு டைம் ஸ்டாப் பண்ணிடு. ஒரு கொஸ்டினா நம்ம பொறுக்கி போட்டுன்னு உட்காந்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒரு கொஸ்டின் இன்னைக்கு வேலை செய்யறோம். ஒரு கொஸ்டின் அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேசலாமா சார்? ஃபார்முலா தான் சொல்லி ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ஆரம்பிச்சு அதில் கேட்குற மாடல்லாம் ஓரளவு சொல்லிட்டேன்ல. இங்கே வாங்க. hν = 5 நாட் + ½ me². இதில் ஒரு விஷயத்தை கவனமாக கற்றுக்கோங்க. இப்போ உன் ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருந்தா கைனடிக் எனர்ஜி 0, அதாவது eV0 0. ஏன்னா ½ me²க்கு பதிலா eV0 கொடுக்கணும், ரைட்டா? அப்ப hν0 = eV0. hν0 = eV0 இல்லனா 5 ஒரே நிமிஷம். 5 = hν0. இப்படி இது அப்படியே இருக்கட்டும். 5 பதிலா hc/λ0. இது எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் பேசி உனக்கு சூப்பரா கிளியர் பண்ணியாச்சு. ஒன்னு μ0 கேட்கலாம், இல்லனா λ0 கேட்கலாம். சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்க இருந்து ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷனுக்கு போங்க. hν = 5 பதிலா hν0 + ½ mv². ஸ்கூல்ல நீங்க படிச்ச ஈக்குவேஷன் தான். hν - μ0 = ½ mv². h வெளில எடுத்துட்டா μ - μ0 = ½ me²க்கு பதிலா eV0. h/e μ - μ0 = V0. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இனிமேல் உங்ககிட்ட கேட்டா h/e μ - μ0. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சில கேட்டாங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நம்மளோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட அதிகமா இருந்தா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். அக்கஸ் படிங்க எல்லாருமே. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். நான் 51 கொடுத்தாதான் எலக்ட்ரான் வெளில வரும், 49 கொடுத்தா வராது. சார் வேவ் லென்த் வச்சு சொல்லி கொடுங்க. ஃப்ரீக்வன்சிக்கு வேவ் லென்த் அப்படியே உல்டா, லாம்டா < λ0. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அக்கஸ். முதல்ல எப்ப போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும்னு படிங்களேன். ஈஸியா உங்களை ஏமாத்துவாங்க. ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளோட ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும் த்ரெஷோல்டை விட, நம்மளோட வேவ் லென்த் கம்மியா இருக்கணும் த்ரெஷோல்டை விட. அதனால ரெண்டும் சொன்னீங்கன்னா குழப்பிப்பீங்க. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, threshold, our frequency is greater than threshold frequency. Light frequency greater than threshold frequency. Photoelectric effect stops. சரி, அவர் நம்ம frequency அதிகமா இருந்தா photoelectric effect நடக்கும்.
கம்மியா இருந்தா நடக்காது. அதை சொல்றது தான் குழப்பி விட்டேன். இங்க பாருங்க பாய், இப்ப நடக்குமா நடக்காதான்னு கேட்டா இதை மட்டும் பாருங்க பாய், நம்ம ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கா, நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கா. நம்ம ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்தா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. அப்படியே உல்டா சொல்லுங்க, லாம்டா கிரேட்டர் தென் லாம்டா நாட். கத்துக்கிட்டீங்களா? இங்க பார்த்தாலே உனக்கு தெரியும், நியூ மைனஸ் நியூ நாட், நியூ மைனஸ் நியூ நாட். நியூ தான் பெருசா இருக்கணும், அதனாலதான் முன்னாடி போட்டிருக்காங்க. அப்ப இனிமேல் வி நாட்ல சம் கேட்டாங்கன்னா வி நாட் ஈக்குவல் டு ஹெச் பை இ நியூ மைனஸ் நியூ நாட். இதுல டைரக்டாவே சம் கேட்பாங்க. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, நம்ம ஃப்ரீக்வன்சி, ஹெச் வேல்யூ, இ வேல்யூ. வீட்டில் ஃப்ரீயா இருக்கும் பொழுது இந்த ஹெச் பை இயை சால்வ் பண்ணி வச்சுக்கோ. 6.626 into 10 power minus 34, 1.6 into 10 power minus 19. கரெக்டா அது 4 டைம்ஸ் வரும், 15 வரும். அப்ப எப்பெல்லாம் h by e பாக்குறீங்களோ அப்பெல்லாம் 4 into 10 power minus 15. பட் நான் ரொம்ப கரெக்டா எக்ஸாக்டா போடல, 4.1 அந்த மாதிரி தான் வரும். அதனால நான் 4 ஞாபகம் வச்சுக்கிறேன் எப்ப பார்த்தாலும். அப்ப h by e எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் 4 into 10 power minus 15 பேசணும். சரி, இதே லாம்டா வச்சு இந்த ஃபார்முலா மாத்துங்களேன். அப்ப v நாட் ஈக்குவல் டு h by e, நியூக்கு பதிலா c by லாம்டா, நியூ நாட்டுக்கு c by லாம்டா நாட்டு. அப்போ h c by e 1 by லாம்டா மைனஸ் 1 by லாம்டா நாட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல hc by க்கு என்னப்பா வேல்யூ? hc by னா 12400 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர் 1 by லாம்டா மைனஸ் 1 by லாம்டா நாட்டு. இல்லைன்னா உங்க புத்தகங்கள்ல 12400 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங் 1 by லாம்டா மைனஸ் 1 by லாம்டா இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? 12400 hc by e வேல்யூ பார்த்துட்டீங்கனாலே 12440னா இங்க நானோமீட்டர், 400னா எலக்ட்ரான். ஒன்றும் இல்லை, இது 10 power minus 9, இது 10 power minus 10, குழப்பிக்காது. அப்ப லாம்டாவும் லாம்டா நாட்டு கொடுத்துட்டாங்க. v நாட் ஈக்குவல் டு 12400 ஆம்ஸ்ட்ராங் 1 by லாம்டா மைனஸ் 1 by லாம்டா நாட். இதுல தான் சம் கேட்க போறேன். லாம்டா யாரு? நம்மளோட வேவ் லென்த். லாம்டா நாட் யாரு? த்ரெஷோல்ட் வேவ் லென்த். அது ரெண்டும் கொடுத்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கேட்கலாம். ரைட்டா? ஸோ குழப்பிக்காத. லாஸ்டா ஒரு சின்ன கன்க்ளூஷன் முடிச்சு சமக்கு போயிரு. இங்க பாரு, h by e நியூ மைனஸ் நியூ நாட், hc by e 1 by லாம்டா மைனஸ் 1 by லாம்டா நாட். h by e இருந்தா 4 into 10 power minus 15 நியூ மைனஸ் நியூ நாட். பட் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கேன். hc by e க்கு பதிலா 1240 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர் 1 by லாம்டா மைனஸ் 1 by லாம்டா நாட். இப்போ 1 திறமை தான். நியூ கொடுத்துருக்காங்களா, நியூ நாட் கொடுத்துருக்காங்களா, வி நாட் கேட்குறாங்களா, இங்கேயும் வி நாட் கேட்குறாங்களா, லாம்டா கொடுத்துருக்காங்களா, லாம்டா நாட் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். கற்றுக்கிட்டீங்களா பாரு? அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க, ரெண்டுத்தையும் ஏதாவது சம்மர் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று கற்று தரணும்ல. இந்த கிராஃபை கற்றுக் கொடுத்துட்டீங்க வரணும். நீங்கள் எல்லாமே ஸ்கூலில் படித்த கிராஃப் தான். யாருக்கும் சார் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். முதல்ல வி நாட்டோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஹெச் பை இ நியூ மைனஸ் நியூ நாட். உள்ள கொண்டு போங்க. h நியூ பை இ h நியூ நாட் பை இ வி நாட். கிராஃப் ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் ட்ரா பண்றேன். ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் ட்ரா பண்றேன். இந்த கிராஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதுல ஸ்லோப் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் கிராஃப் ட்ரா பண்றேன். நீங்க பாருங்க, ஃப்ரீக்வன்சி குறைய குறைய ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் குறைஞ்சிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அட்டைன் 0 வேல்யூ. ரைட்டா? அதுக்கு பேரு தான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, y = mx - c. அப்ப அந்த இன்டர்ஃபேஸ் யாரா இருப்பா? இதோ இருக்கு பாருங்க, h நியூ நாட் பை e. அப்போ இதோட ஸ்லோப் கண்டுபிடிங்க.
சரி ஆப்போசிட்ல இது தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஸ்லோப்னாலே tan தீட்டா, ஆப்போசிட்ல v நாட், அட்ஜசன்ட்ல நியூ. அப்ப ஸ்லோப் ஆஃப் frequency and stopping potential graph v நாட் பை நியூ. இந்த v நாட் பை நியூக்கு என்ன சார் எழுதலாம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். h நியூ ஈக்குவல் டு ev நாட் சொன்னா ஞாபகம் இல்லையா உனக்கு? half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு h நியூ ஈக்குவல் டு ev நாட் சொல்லி கொடுத்தேன். இப்போ v நாட்டும் நியூ இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேரை மட்டும் பாருங்க. v நாட் பை நியூ. அப்ப v நாட் பை நியூ போட்டீங்கன்னா இங்க h பை e மாறிடுச்சா? அப்ப நல்லா கத்துக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் frequency stopping potential graph gives h by e. இது சத்தியமா கேட்ட நீட் கொஸ்டின். frequencyக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் கிராஃப் டிரா பண்றேன். frequencyக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் கிராஃப் டிரா பண்றேன். ஸ்லோப் எடுத்தா h by e. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஒரு கிராஃப் காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கிராஃப் செக் பண்ணலாம்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே. பார்த்துருவோமா? இங்க வாங்களேன். நீ ஜெயிக்கிறியா தோக்குறியான்றது இனிமேல் எடுக்க போற அந்த வேலையில மட்டும்தான். ஃபோர்த் கிராஃப் ரைட்டா தப்பான்னு செக் பண்ணு. ஃபோர்த் கிராஃப் ரைட்டா தப்பா? எக்ஸ் ஆக்சிஸ் frequency இருக்கு, ஒய் ஆக்சிஸ் யார் இருக்கான்னு பாருங்க. யார் இருந்தா ரைட்டு? பா என்கிட்ட பேசுங்க பா. Stopping potential, sir. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இருந்தாதான் இந்த கிராஃப் ரைட்டு. போட்டோ எலக்ட்ரிக் கரண்டா இருக்கிறதுனால தப்பு. ஸோ இதோட கரெக்டான கிராஃப் வந்து ஆப்ஷன் 1. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த பேப்பரை மட்டும் விட்டுறாத, ஒழுங்கா சால்வ் பண்ண போதும். நீ ஒன்றும் பண்ண தேவை. ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 2க்கு எல்லாரும் வாங்கலேன். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னா நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும், நம்ம வேவ் லென்த் கம்மியா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரீக்வன்சியும் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஈக்குவல் டு ஹெச் இன் நியூ. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா எனர்ஜியும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட எனர்ஜி த்ரெஷோல்டு எனர்ஜியை விட அதிகமா இருக்கணும். த்ரெஷோல்டு எனர்ஜி இ நாட்டுன்னு எடுத்துக்குவா. நம்மளோட எனர்ஜி த்ரெஷோல்டு எனர்ஜி விட அதிகமா இருக்கணும், நம்மளோட ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டை விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். யார் இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்றீங்கன்னு பாக்குறேன். சொல்லுங்க பா. கொஸ்டின் நம்பர் 2க்கு என்ன ஆன்சரா இருக்கும்? லைட்டோட எனர்ஜி 2.20. Option 4, sir. ஆப்ஷன் 4. ரொம்ப சூப்பரா சொன்னப்ப. ஏன் ஆப்ஷன் 4 தெரியுதா எல்லாருக்கும்? ஏன் தெரியுமா? 2.20ன்றது லைட்டோட எனர்ஜி. 2.20ன்றது அதை விட அதிகமா இருந்தாதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். சீசியம் 2.14, பொட்டாசியம் 2.30, சோடியம் 2.75. மற்ற 2.30வும் 2.75வும் 2.20 விட அதிகமா இருக்கு. கரெக்டா? பட் 2.14, which of the photosensitive material may emit photoelectron? ஒர்க் ஃபங்க்ஷனை விட நம்ம கொடுக்கக்கூடிய லைட் அதிகமா இருக்கணும். ஒர்க் ஃபங்க்ஷன் 2.14, நம்ம கொடுத்தது 2.20. மற்றதெல்லாம் பாருங்க 2.30. ஒர்க் ஃபங்க்ஷன் 2.30. உனக்கு 2.30 வேணும், ஆனா என்கிட்ட இருக்கிறதே 2.20 தான் இருக்கு. கரெக்டா? அப்ப நான் சொல் பேச்சு நீ கேட்க மாட்டேன். அப்ப போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னா ஒர்க் ஃபங்க்ஷனை விட நம்ம கொடுக்கறது அதிகமா இருக்கும். சிசிஎம் தான் இங்க ஆன்சர் கரெக்ட். 2023 கொஸ்டின். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கணும்னா என்னெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கணும், நம்ம வேவ் லென்த் கம்மியா இருக்கணும், ஒர்க் ஃபங்க்ஷனை விட லைட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கணும். ஒர்க் ஃபங்க்ஷனை விட லைட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கணும்னா நம்ம ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். அப்ப ஹெச் நியூ கிரேட்டர் தென் 5 ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு என்ன மீனிங்னா 5 பதிலா ஹெச் நியூ நாட். ஹெச் போயிட்டு மேல இருக்கிற ஈக்குவேஷன். ஹெச் நியூ நம்ம கொடுத்த லைட்டோட எனர்ஜி, 5 ஒர்க் ஃபங்க்ஷன். டைரக்டா இதை கேட்காம உங்களை லேசா சுத்தி விட்டுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. கத்துக்கிட்டீங்களா? சம் நம்பர் 4 யாராவது ட்ரை பண்ணி சொல்லுங்க.
ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கேட்டிருக்காங்க, ஹெச் நியூ கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கேட்டிருக்காங்க, ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் கேட்டிருக்காங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்கல. Sir, 2 volt. 2 வோல்ட்டா 2 எலக்ட்ரான் வோல்ட்டா? 2 volt. நல்லா சொன்னீங்க. 2 வோல்ட். ஏன் 2 வோல்ட்னா பொட்டென்ஷியல் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ இந்த ஃபார்முலா H nu equal to 5 plus EV0. H nu 4.2, 5 2.2, EV0 2 equal to EV0. இது எலக்ட்ரான் வோல்ட், எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட். அப்போ V0 2 வோல்ட். சரிதான். ஸோ இப்படி தான் அந்த சம்மன் நீங்க சால்வ் பண்ணணும். (2022) சம் நம்பர் 5 அடிங்க. என்னவா இருக்கும்? சீக்கிரம் அடுத்த டாபிக் போகணும்ல. ரொம்ப ஈஸி. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நியூ நாட், லைட்டோட ஃப்ரீக்வன்சி, லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நியூ ஈக்குவல் டு 4 நியூ நாட். கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க, அதே ஈக்குவேஷன் தான். ஹெச் நியூ ஈக்குவல் டு 5 பிளஸ் half mv ஸ்கொயர், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி half mv ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? Option 4, sir. ஆப்ஷன் 4 பிரமாதமா சொன்னேன். ஹெச் இந்த நியூக்கு பதிலா 4 நியூ நாட், 5 நாட் ஆல்ரெடி we know h நியூ நாட், half mv ஸ்கொயர் தான் கொஸ்டின். அப்போ 4h நியூ நாட் மைனஸ் h நியூ நாட் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி, 3h நியூ நாட் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. நீங்க நினைக்கிற மாதிரி சம்மெல்லாம் ஒர்த்து இல்லை, பஸ் ரொம்ப சாதாரண சம் இல்லை. டேட்டா கரெக்டா எடுக்க தெரியும். ரைட்டா? ஸோ இதுல எது வரைக்கும் இந்த சம் இருக்குன்னா, இந்த கிராஃப் ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே கிளாஸ் முடிஞ்சதும் கடகடன்னு சால்வ் பண்ணிப்பாரு. இந்த 8 மட்டும் சால்வ் பண்ணிருங்க. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சினா டக்குன்னு டேட்டா எடு. நியூ நாட் கொடுத்துருக்காங்க 3.3 into 10^14 ஹெர்ட்ஸ். லைட் ஃப்ரீக்வன்சி நியூ 8.2. பார்த்து சொல்லுங்க, இங்க போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குதா இல்லையா? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குதா இல்லையா? யார் பெருசா இருக்கு? Yes, sir. அவ்வளவுதான். Yes, sir. நான் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், வாயை திறக்காம உட்காந்துருக்கீங்க. நியூ கிரேட்டர் than நியூ நாட், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அக்கர்ஸ். அப்ப கட் ஆஃப் வோல்டேஜ், கட் ஆஃப் வோல்டேஜ்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கேக்குறாங்க. ஸோ நியூ நாட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது? h/e நியூ மைனஸ் நியூ நாட். நான் சொல்லி கொடுத்த அந்த 4 into 10^-15 வச்சு சால்வ் பண்ணுங்க. நியூ 8.2 கொடுங்க, மைனஸ் 3.3, 14 தூக்கி வெளில போடு. ஆன்சரு Option 2, sir. ஆப்ஷன் 2 2 எலக்ட்ரான் வோல்ட் சொல்றியப்ப. Yes, sir. ரைட். ஸோ நல்லா சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 8.2 மைனஸ் 3.3 சம் வேல்யூ. பவரில் இங்கே ஒரு 10^14 வேற இருக்கு, இங்கே மைனஸ் 15 14 சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே -1 ஆகிடும். 2 வோல்ட் கிடைக்கும். செக் பண்ணிக்கோங்க. இது 5 பக்கத்தில் வரும். 5 4s are 20. ஆமாம், 10^-1. அப்போ இனிமேல் எப்பெல்லாம் h/e பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் 4 into 10^-15 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ எல்லாமே இந்த கிராஃப் கொஷின் டக்குன்னு பார்த்துக்க எல்லாத்தையும். ஓகே, இனி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் வந்து இன்க்ரீஸ் ஆனா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். Photo current increases. போட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ். கைனடிக் எனர்ஜிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? No. Independent. இண்டிபெண்டன்ட். அழகா சொன்னா. போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகும். ரைட்டா?
இன்னும் அந்த இன்டென்சிட்டி வச்சு I ஈக்குவல் டு P/4πr². இதெல்லாம் இந்த சம் தான். இதோ சொல்லி கொடுத்துருங்க வரட்டா. ஓகே பை இந்த மாதிரி சம்மெல்லாம் தயவு சால்வ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் வேவ் லென்த் கேட்குறாங்க, லாம்டா நாட் கேட்டிருக்காங்க. அப்போ உனக்கே தெரியும் ஃபை நாட் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட்டு ஹெச் சி பை லாம்டா நாட் ஈக்குவல் டு ஹெச் சி பை ஃபை நாட்டு. அப்படியே மேலே 12400 ஃபை நாட்டுக்கு பதிலாக 4.125 சால்வ் பண்ணிங்கன்னா நானோமீட்டரில் வந்தால் நானோமீட்டர், இல்லை மேலே 00 போட்டுக்கிட்டே ஆம்ஸ்ட்ராங். எல்லா ஆன்சரிங் ஆம்ஸ்ட்ராங் இருக்குது, மேலே 00 போட்டுக்கோங்க. ஆப்ஷன் பார்த்து முடிவு பண்ணு. மேலே எல்லாம் ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 12400 ஆம்ஸ்ட்ராங் பை 4.125. ஆன்சர் என்ன? பட் ஆப்ஷன் 4 இருக்குமா, முன்னாங்க 12 3 இருக்குமா சொல்லுங்க. ஆப்ஷன் 2 இருக்குமா, ஆப்ஷன் 3 இருக்குமா? 12400 by 4.125. ஆப்ஷன் 2 தான் ரைட். செக் பண்ணிக்கோ, பார்த்தாலே தெரியுது இல்லையா? 4 3 times 3000 ஆம்ஸ்ட்ராங். அவங்களும் ரஃபாக தான் போட்டிருக்காங்க. ரைட், இதெல்லாம் முடிஞ்சிச்சா? இந்த மாதிரி கொஷினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணு. இது யாராவது கரெக்டாக ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணு. தெரிலனா பரவாயில்ல, நான் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி யோசிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். லைட்டோட ஃப்ரீக்வன்சி 1.5 டைம்ஸ் ஆஃப் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்புறம் டக்குன்னு நீங்கள் இப்படி தான் டேட்டா எடுக்கணும். இன்னும் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தால் இதை 3/2 போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒன்னோட ஃப்ரீக்வன்சி 3/2 டைம்ஸ் ஆஃப் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. வாட் வில் பி த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்? ஃப்ரீக்வன்சி பாதி ஆகுது, இன்டென்சிட்டி டபுள் ஆகுது. தொடாமலே ஆன்சர் சொல்லலாம். சொல்லுங்க. Doubled, sir. Doubled, sir. எதுமா டபுள்டு? Photoelectric current. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டபுள்டா? Yes, sir. சரி, எல்லாம் இப்படிதான் யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஒரு முட்டாள்தனம் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை ஒரு ரொம்ப சூப்பரான விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. Sir, 0. 0. எக்ஸலண்ட். ஏன் 0? Sir, because photocurrent doesn't depend on frequency. புரியல. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியா? Yes, sir. முதல்ல இங்க ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குமா நடக்காதா அதை சொல்லுங்க. ஃப்ரீக்வன்சி ஹால்வ்டு. அப்ப ஃப்ரீக்வன்சி ஹால்வ்டு என்ன அர்த்தம்? 1.5/2 0.75. அப்ப நம்ம ஃப்ரீக்வன்சி கம்மி ஆயிடுச்சா? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நியூ நாட், நம்மளோடது 0.5 டைம்ஸ் ஆஃப் நியூ நாட். நம்ம ஃப்ரீக்வன்சி கம்மி ஆயிடுது த்ரெஷோல்டை விட. அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஸ்டாப்ஸ். ஸோ தெர் இஸ் நோ கரண்ட். இப்படி தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? மறுபடியும் கொஸ்டின் படி விடுங்க. ஏற்கனவே ஃப்ரீக்வன்சி 1.5 டைம்ஸ் ஆஃப் நியூ நாட். இப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை பாதி ஆக்கிட்டேன்னா 0.75. 0.575 முக்கா ஒன்று கூட கிடையாது. த்ரெஷோல்டை விட கம்மி ஆயிடுச்சு. அப்போ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட நம்ம ஃப்ரீக்வன்சி கம்மியானா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி நடக்கும்? கரண்ட் எப்படி வரும்? நீ எல்லாம் என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டனா, இன்டென்சிட்டியும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இன்டென்சிட்டி இஸ் டபுள்டு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஆல்சோ டபுள்டு. அம்மா அது எப்போ நடக்கும்னா முதல்ல ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடந்தாதான் நீ அந்த கண்டிஷனுக்கு போகணும். முதல்ல செக் பண்ணணும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குதா. இதே ஃப்ரீக்வன்சி டபுள்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஃப்ரீக்வன்சி டபுள்டுனா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இங்க நடக்குது. அப்ப கரண்ட் இன்டென்சிட்டி டபுள் ஆகுது, அதனால கரண்ட் டபுள் ஆகுது. அந்த மாதிரி யோசிக்கணும். ஈஸியா ஏமாட்டீங்களா? வெரி நைஸ். ரைட் பை. ஸோ இந்த ரிலேட்டட்ல எல்லா சமயம் ஒரு டைம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு சம் நம்பர் எது வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணணும்னா, சரி எல்லாத்தையும் தானே பண்ண போறீங்க, ஐடியாஸ் எல்லாம் சொல்லிடுறேன்.
அடுத்த மாடல் போயிடலாமா? ஓகே. இப்போ இந்த ஒர்க் ஃபங்க்ஷனு, கைனடிக் எனர்ஜி, லைட்டோட எனர்ஜி, இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் பேசிட்டேன். ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனு, அதே மாதிரி இந்த கம்பேர் பண்ணி சொல்றது, ரைட்டா? இது எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கைனடிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணணும். கைனடிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் ட்ரா பண்ணணும். இதுல எந்த கிராஃப் கரெக்டா இருக்கும் சொல்லுங்க பாக்க. ஆப்ஷன் 4. எக்ஸலென்ட். ஏன்னா போன கிராஃப் ஃப்ரீக்வன்சி ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் சொன்னேன். இங்க ஈவி நாட்னு போட்டா கைனடிக் எனர்ஜி அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா? ஃப்ரீக்வன்சி வி நாட்டுக்கு என்ன கிராஃபோ அதே தான் ஈவி நாட்டுக்கும். அப்ப இதே கிராஃப் தான் வரும். ஆப்ஷன் 4 ரொம்ப ரைட். ஸோ அடுத்து நான் போக போகிறது பார்ட்டிகல் நேச்சர். சம் நம்பர் 51 வரைக்கும் ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனு, 3 கிராஃப் சம்மு, இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். ரைட். 3:19 டைமில் சரியா 1 hour ஆயிருக்கு. ரைட் பை. இன்னொரு ½ hour கழிச்சு நான் பிரேக் கொடுக்குறேன். தாங்கும் இல்லை? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? போலாமா? ஏரின், ஹரிசங்கர், அஜிதா, எஸ் சார். மார்சலின், தபாலிகா, பிரத்திகா, ஷரேன், ஓகே தானே உனக்கு? ஸ்ரீநிதி, வசந்த், யோகிதா. ரைட். எப்பவுமே வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே கிளாஸ் அது வேற மாதிரி இருக்கும். லைவா போர்டில் இருக்கும். நான் சொல்ற பேப்பரை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து, ஏன்னா இதே மாதிரி என்னால் ஷேர் பண்ணி காமிக்க முடியாது. மண்டே அண்ட் டியூஸ்டே வீட்டிலேருந்து எடுத்துருவேன், அதனால பிரச்சனை இருக்காது. வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே சென்டர்லேருந்து எடுக்கும்போது ஃப்ரண்ட்ல போர்டு இருக்கும். ஸோ அங்கே நடத்தும் போது உனக்கு 11th ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துறேன் ஈஸியாக. வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. இந்த வாரம் பிளான் பண்ணியிருக்கிறது 3 லெசன். எஸ்ஐ யூனிட்டு, ஸ்ட்ரெயிட் லைனு, பிளேனு. ரொம்ப நல்லா படிக்கணும். சொல்லித்தர யூனிட்டை கவனமாக கற்றுக்கணும். ஸோ அதை போய் வளன்னு கண்ணா பின்னான்னு டென்ஷன்லாம் என்ன உட்காந்துக்கூடாது. போய் கொஷின் பேப்பர் வாங்குறியா, வாங்கினதும் உன் கண்கள் எதை தேடணும்னா செமிகண்டக்டரில் சம் எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு. டக்குன்னு 3 கொஷின் டிக் பண்ணிட்டு சால்வ் பண்ணிரு. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 4 கொஷின் எங்க இருக்குன்னு பாரு, டிக் பண்ணிட்டு சால்வ் பண்ணிரு. நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ஒரு கொஷின் எங்க இருக்குன்னு பாரு, ஆட்டம்ல ஒரு கொஷின் எங்க இருக்குன்னு பாரு, டியூவல் நேச்சர்ல ஒரு கொஷின் எங்க இருக்கு. நான் சொல்ற ஆர்டர்லயே என்ன பண்றேன், கண்ணு பார்த்தாலே தெரியும். இது இந்த லெசன் கொஷினே, இது இந்த லெசன் கொஷினே. முதல்ல இந்த அந்த அந்த 30 கொஷினை தேடி தேடி கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிட்டோம்னா செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் என்ன சொல்றது, கடவுள் கொடுக்கறது, மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம 30 கொஷின் அடிச்சு சேஃபாக அந்த பக்கம் போயிடும். அதுக்கு டெய்லி ரெகுலராக டெஸ்ட் எழுதுறது பழக்கமாக வச்சுக்கணும். ஓகே, அடுத்த டாபிக். பார்ட்டிக்கல் நேச்சர். இதில் தான் அந்த இன்டென்சிட்டி சம்மு, டிஸ்டன்ஸ் சம்மு, இதெல்லாம் இங்கே தான் வரப்போகுது. ரைட்டா? ஹாப்பியாக கற்றுக்கிறியா? குவாண்டம் தியரி ஆஃப் லைட். குவாண்டம் தியரி ஆஃப் லைட்டு இது முடிச்சு பார்ட்டிகல் நேச்சர் சொல்லித்தரேன். இன்னொரு ½ hourல லெசனை முடிச்சிடணும். குவாண்டம் தியரி ஆஃப் லைட். லைட்டு யாருங்க சார்? ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான் தான் லைட்டு. பெரிய பிரச்சனை பாரு, ஃபோட்டானு பார்ட்டிக்கலா வேவான்ற பிரச்சனை. இப்ப கும்பலா இருக்கிற மாதிரி தான். பார்ட்டிகல்னு சொன்னது 2 பேர், வேவ்னு சொன்னது 3 பேர். இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன். எழுதுறதுக்கு டைம் இல்லை, நான் வார்த்தையா சொல்லிட்டேன். இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், டைஃப்ராக்ஷன். இவங்க 3 பேரும் ஃபோட்டானு என் கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு இப்படி சொல்லிட்டு போயிடுறேன். இல்ல அவன் பார்ட்டிக்கல் தான். காம்ப்டன் எஃபெக்டும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் ஃபோட்டான்ஸ் பார்ட்டிக்கல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரைட்டா? ஸோ பஞ்சாயத்து தலைவர் யார் அப்படின்னா டி பிராக்லி. டி பிராக்லி உள்ள வந்து, தம்பிகளா நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்காதீங்க, ஃபோட்டானுக்கு 2 குணமும் இருக்கு, அவன் பார்ட்டிக்கல் கூட வேவும் கூட, அதனால சண்டை போட்டுக்காதீங்கன்னு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரு. அங்கிருந்து வந்தது தான் குவாண்டம் பிசிக்ஸ். ரைட். ஃபோட்டான்ஸ். முதல்ல ஃபோட்டான்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உன்னை சுத்தி அப்படியே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபோட்டான்ஸ் உன்னை சுத்தி இப்ப இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே கற்பனை பண்ணி பாரு. எப்படின்னு ஏதோ ரூம்ல உட்காந்து தான் கிளாஸ் கவனிப்பேன், ஏசி எல்லாம் போட்டுக்கணும். ஸோ அந்த ரூம்ல கண்டிப்பா லைட் ஆனா இருக்கும். அந்த லைட்ல இருந்து எமிட் ஆகிற பார்ட்டிகல்ஸ் தான் ஃபோட்டான்ஸ். அப்போ வெளிச்சமா இருக்கிற எல்லா இடத்துலயும் ஃபோட்டான்ஸ் இருக்கும். ஃபோட்டான் தான் வெளிச்சம், ஃபோட்டான் தான் லைட்டு. இந்த மின்மினி பூச்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஃபோட்டான்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஏன்னா மின்மினி பூச்சிக்கு மாஸ் இருக்கும், ஃபோட்டான்ஸுக்கு அது கூட இருக்காது. ஃபோட்டான்ஸ் அப்படின்னா லைட்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய பார்ட்டிகல். இட் இஸ் டிஸ்கிரீட் பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கால்ட் அஸ் குவாண்டா.
discrete packets of energy called as quanta. Energy of each photon h nu. ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி. இந்த கதை இங்கே தான் ஆரம்பிக்குது. எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் h nu. அப்போ ஈக்குவல் டு h nu ஒரு ஆளோட எனர்ஜி, ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி ஜூல்ல இருக்கு சார். இது எலக்ட்ரான் வோல்ட்டை எப்படி மாத்துறேன்னு பாருங்க. h நியூக்கு பதிலா c பை லாம்டா, இதுவும் ஜூல்ல தான் சார் இருக்கு. ஈக்குவல் டு hc பை ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா 1.6 into 10⁻⁻⁹ டிவைட் பண்ணணும். இங்க ஒரு லாம்டா. சரி, இது E ஆச்சு. அப்ப hc by Eக்கு எங்களுக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியுமே. அப்ப hc by Eக்கு இப்பதான் படிச்சோம் 12400. 12400 ஆம்ஸ்ட்ராங் பை லாம்டா எலக்ட்ரான் வோல்ட். 12400 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங் பை லாம்டா. இப்போ லாம்டா கொடுத்துருவாங்க. இப்போ லாம்டா ஒரு பேச்சுக்கு 6200 ஆம்ஸ்ட்ராங். எவ்வளோ எனர்ஜி பாருங்க. லாம்டா 6200 ஆம்ஸ்ட்ராங். எனர்ஜி வேல்யூ என்ன தெரியுமா? இங்கே பாரு எல்லாருமே 12400 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங் பை 6200 ஆம்ஸ்ட்ராங். அப்படியே அடிச்சிங்கன்னா 2 எலக்ட்ரான் வோல்ட். சூப்பரா. இப்போ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் 2 எலக்ட்ரான் வோல்ட். நான் சொன்னது எலக்ட்ரான் வோல்ட். நான் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப நேரமா உட்காந்து எப்படி எலக்ட்ரான் வோல்ட் ஜூலாவும் ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டாவும் மாத்துறதுன்னு ஈஸியா உனக்கு பேசியிருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச 6-7 வருஷமா பசங்க பண்ற தப்பு. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற கமெண்ட் என்னன்னா, லெசன் படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கு சார், ப்ராப்ளம் சால்விங்ல வரும்பொழுது ஜூல் எலக்ட்ரான் வோல்ட் ஜூலை நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பிரச்சனை உங்ககிட்ட வரக்கூடாதுன்றது தான் அது. ரைட்டா? அப்போ ஒரு ஆளோட எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் நியூ ஈக்குவல் டு ஹெச் நியூ பை இ. இப்படி போட்டா இது எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு, இப்படி போட்டா ஜூல்ல இருக்கு. ஹெச் பை இக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும், 4 × 10⁻⁻15 நியூ எலக்ட்ரான் வோல்ட்ல இப்படியும் சொல்லலாம். லாம்டா வச்சு சொன்னா hc பை லாம்டா ஜூல்ல. எலக்ட்ரான் வோல்ட்ல சொன்னா hc பை இ லாம்டா எலக்ட்ரான் வோல்ட்ல. 12400 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங் பை லாம்டா. இவ்வளவு கவனமா இருக்கணும். வெறும் ஜூலா, வெறும் எலக்ட்ரான் வோல்ட்டா, ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுத்துருக்காங்களா, வேவ் லென்த் மட்டும் கொடுத்துருக்காங்களான்றத கேர்ஃபுல்லா பார்க்கணும். பார்த்துட்டீங்களா? அடுத்து மாஸ் ஆஃப் ஃபோட்டான். என்ன சார் வளர்றீங்க? இப்பதான் ஃபோட்டானுக்கு மாஸே இல்லைன்னு சொன்னீங்களே. உங்களுக்கு தெரியுமா ஃபோட்டான் இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா அதோட ரெஸ்ட் மாஸ் 0. ஃபோட்டானோட ரெஸ்ட் மாஸ் 0. எல்லாரும் படிங்க. ஃபோட்டானோட ரெஸ்ட் மாஸ் 0. ஃபோட்டானோட மூவிங் மாஸ் m = m0 / √1 - v²/c². இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடையாது, படிக்கணும்ன்றது இல்லை. மூவிங் மாஸ் சொல்றதுக்காக இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஒரு ஃபோட்டான் என்ன ஸ்பீட்ல போகும்? ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலா போகும். அப்ப இங்க c² ஆகும், 1 ஆகும், 0 ஆகும், இன்ஃபினிட்டி ஆகும். ரெண்டு தகவலை நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் 0, மூவிங் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் இன்ஃபினிட்டி. ஃபோட்டானோட ரெஸ்ட் மாஸ் 0, மூவிங் மாஸ் இன்ஃபினிட்டி. ஏன் மூவிங் மாஸ் இன்ஃபினிட்டி தெரியுமா? ஏன்னா ஃபோட்டான் தான் லைட்டு. லைட்டோட வெலாசிட்டி ஈக்குவல் டு c 3 × 10⁸. ரைட்டா? அதெல்லாம் ஓகே சார். ஜென்ரலா இனர்ஷியல் மாஸ்ன்னு கேட்டா நாங்க என்ன பண்றது? இங்க பாருங்க எல்லாருமே, ஈக்குவல் டு mc². மாஸ் ஆஃப் இனர்ஷியல் கேட்டாங்கன்னா e/c². இப்படி இருக்கட்டுமா? ஈக்கு பதிலா h நியூ பை c², நியூக்கு பதிலா c பை லாம்டா c², h பை லாம்டா c, h பை லாம்டா c. கரெக்டா? இன்னும் கூட ஒரு படி மேல போலாமா? மொமெண்டம் வேணும் எனக்கு. ஏன்னா மாஸ்ல இருந்து மொமெண்டம் போயிடலாம். மொமெண்டத்துக்கு காலங்காலமா நீங்க படிக்கிறது mvக்கு பதிலா இந்த லெசன் c, mக்கு பதிலா h பை லாம்டா c. c உங்களுக்கு பிடிச்ச ஃபார்முலா அதை ஓடியாந்துச்சு பாருங்க. மொமெண்டம் ஈக்குவல் டு h பை லாம்டா. இதான் டி ப்ராக்லி சொன்னது. லாம்டா ஈக்குவல் டு h பை p, லாம்டா ஈக்குவல் டு h பை p.
மொமெண்டம் ஈக்குவல் டு h பை லாம்டா. கேர்ஃபுல்லா கவனிங்க, ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் தான். p இருந்ததுன்னா இது பார்ட்டிகலுக்கு யூஸ் பண்ணணும், லாம்டா இருந்ததுன்னா வேவ்க்கு யூஸ் பண்ணுங்கன்னு டி பிராக்லி பங்கு பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ லாம்டா ஈக்குவல் டு h பை p, லாம்டா ஈக்குவல் டு p ஈக்குவல் டு h பை லாம்டா. எவ்வளவு சம் தெரியுமா பாருங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை, சம்மா அலட்சியமான சம்மா இருக்கும், அசால்ட்டான சம்மா இருக்கும். ஆனா அது சால்வ் பண்ண தெரியாது, நம்ம கஷ்டப்பட்டோம். இங்க பாரு, டி பிராக்லி ஆஃப் எலக்ட்ரான், டி பிராக்லி ஆஃப் புரோட்டான், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் மொமெண்டம் ஆஃப் புரோட்டானுக்கும் என்ன ரேஷியோன்னு கேட்கறாங்க. நீ என்ன பண்ணணும், உடனே புத்தால் தெரியுமா, லாம்டாவா h பை p, லாம்டாவா h பை p, எலக்ட்ரானா எலக்ட்ரான், புரோட்டானா புரோட்டான். அப்ப h போயிடுச்சு. டி பிராக்லி வேவ்லென்த் ஈக்குவல் அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் புரோட்டான் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இதுமே 1/1 தான். ஏன்னா h என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். எலக்ட்ரானோட வேவ்லென்த் புரோட்டானோட வேவ்லென்த் ஈக்குவலா இருக்கு, மொமெண்டம் ரேஷியோ கேட்கலாம். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு மாஸ் ரேஷியோ கேட்கலாமா? இங்க பாருங்க, ஹெச்சுக்கு பதிலா எம்வி, சரி h பை எம்வி, h பை எம்வி, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான் வெலாசிட்டி ஆஃப் புரோட்டான். அவங்க கேட்டிருக்கிறது மாஸ் ஆஃப் புரோட்டானுக்கும் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் பை வெலாசிட்டி ஆஃப் புரோட்டான். சூப்பரா? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், மாஸ் நிறைய இருந்தா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். சின்ன கல்லை தூக்கி போட்டாதான்பா வேகமா போகும், பெரிய கல் ஸ்லோவா தானப்பா போகும். அப்ப மாஸ் ஆஃப் புரோட்டானுக்கும் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் ரேஷியோ எடுத்தா வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வெலாசிட்டி ஆஃப், இப்படிதான் அவங்க சம் கேட்க போறாங்க. இப்ப ஏற்கனவே உனக்கு தெரியும், மாஸ் ஆஃப் புரோட்டான் 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானுக்கும் வெலாசிட்டி ஆஃப் புரோட்டானுக்கும் என்ன சம்பந்தம்? இதான் சம்மே. டி பிராக்லி வேவ்லென்த் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா உள்ள இன்னும் நம்ம போகணும். h பை p, p உடைச்சிட்டா mb. இன்னும் ஒரு படி மேல போட்டா இங்க வாங்கல, pக்கு பதிலா உங்க எல்லாருக்கும் தெரியுமா ரூட் ஆஃப் 2me தெரியலன்னா இங்க வாங்க. கைனடிக் எனர்ஜிக்கு காலங்காலமா நீ படிக்கிறது half mv ஸ்கொயர், half m ஸ்கொயர் v ஸ்கொயர் பை m, p ஸ்கொயர் பை 2m. அப்ப p ஸ்கொயர் வேணும்னா 2mk இல்ல, p மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் 2mk இல்ல. அப்ப மொமெண்டம் இனிமேல் எங்கெல்லாம் பாக்குறீங்களோ 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2mk. சில புக்ல k பயன்படுத்த மாட்டாங்க, e பயன்படுத்துவாங்க. கரெக்டா? இப்ப இங்க வாங்கல, டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரானும் டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் புரோட்டானும் ஈக்குவலா இருக்கு. எனக்கு கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டானும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானுக்கும் ரேஷியோ வேணும். இதான் கொஸ்டின். கேர்ஃபுல்லா கவனி, இவ்வளவு இம்பார்ட்டன்ட் மாடல் தெரியுமா? எலக்ட்ரான் h பை p, h பை p. இங்க ஆரம்பிங்க, pக்கு பதிலா ரூட் ஆஃப் 2me, ரூட் ஆஃப் 2me, இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஹெச்சுக்கு கான்ஸ்டன்ட் 2 நம்பரு, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான் எனர்ஜி ஆஃப் புரோட்டான். ரைட்டா? ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, மேல எடுத்துட்டு போயிடுங்க. me e ஈக்குவல் டு mp ep. அவங்க எனர்ஜி கேட்டிருக்காங்க, ஸோ எனர்ஜி ஆஃப் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும். அப்ப எனர்ஜி ஆஃப் புரோட்டான் பை எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இங்க வேணும்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பை மாஸ் ஆஃப் புரோட்டான். தெரியுதாப்பா? இப்படிதான் சம்ம சால்வ் பண்ணிட்டு வரும். ஸோ லாம்டா ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்கன்னா வெலாசிட்டி ரேஷியோ கேட்கலாம், மாஸோட ரேஷியோ கேட்கலாம், எனர்ஜியோட ரேஷியோ கேட்கலாம், இன்னும் மேல போயிட்டு பொட்டென்ஷியலோட ரேஷியோவும் கேட்கலாம். எப்படின்னு சம்ம சொல்லி தரம் கத்துக்கிறீங்களா? லாம்டாவுக்கு பதிலா சார் h பை பின்னு எங்களுக்கு தெரியும் சார், h பை mvன்னு தெரியும். இப்பதான் படிச்சோம் ரூட் ஆஃப் 2mkன்னு படிச்சோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைனடிக் எனர்ஜிக்கு பதிலா ev நாட்னு படிச்சோம். அப்ப h பை ரூட் ஆஃப் 2mev, v நாட் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இங்க ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்ன்ற வார்த்தை இல்லாதனால v பயன்படுத்திக்கிறேன். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா பொட்டென்ஷியல் ஆஃப் புரோட்டான் பொட்டென்ஷியல் ஆஃப் எலக்ட்ரான் ரேஷியோ சொல்லுங்க, இப்படி கேட்கறாங்க. கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? டி பிராக்லி வேவ்லென்த் ஈக்குவல். அப்ப டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் புரோட்டான் h பை ரூட் ஆஃப் 2m எலக்ட்ரானோடது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பொட்டென்ஷியல் ஆஃப் எலக்ட்ரான் h பை ரூட் ஆஃப் 2 மாஸ் ஆஃப் புரோட்டான்
சார்ஜ் ஆஃப் புரோட்டான், பொட்டென்ஷியல் ஆஃப் புரோட்டான். நான் உன்னை சம் போட வைக்கிறேன், உனக்கு புரியுதா? இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்க நம்பரா இருக்கும், சால்வ் பண்ண வேண்டியதுதான். அப்ப ஹெச்சுக்கு ஹெச் போயிடுச்சு, 2க்கு 2 போயிடுச்சு, ஈக்கு ஈ போயிடுச்சு. ஸ்கொயர் பண்ணி மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா போத் சைட் ஸ்கொயர். அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோ. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், பொட்டென்ஷியல் ஆஃப் எலக்ட்ரான். இது வெலாசிட்டி இல்ல, பொட்டென்ஷியல். மாஸ் ஆஃப் புரோட்டான், பொட்டென்ஷியல் ஆஃப் புரோட்டான். என்ன கேட்குறாங்களோ ரேஷியோ எடுத்துக்கோங்க. பொட்டென்ஷியல் ஆஃப் புரோட்டான், பொட்டென்ஷியல் ஆஃப் எலக்ட்ரான் வேணும்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான். இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை மனப்பாடலாம் பண்ண முடியும். அவங்க டி பிராக்லி வேவ்லென்த் ஈக்குவலா இருந்தா அப்படி சொல்லி கொடுக்கணும். இது கத்துக்கிட்டீங்களா? இன்னும் புரியும் பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டானும் ஈக்குவலா இருக்கு. டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் புரோட்டானுக்கும் ரேஷியோ சொல்லுங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ என்ன பண்ணணும்? லாம்டா ஈக்குவல் டு h/√2mk. கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்ஹெச்எஸ்ல கே எடுத்து போயிடுங்க. கே வேணும்னா h², ரெண்டு பக்கம் முதல்ல ஸ்கொயர் பண்ணு. லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு h²/2mk. கே மட்டும் வேணும்னா h²/2m லாம்டா ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? இப்ப என்ன சிக்கல்னா, அவங்க கேட்டிருக்கிறது கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவல்னா ரேஷியோ இது கேட்டிருக்காங்க. இப்ப கவனி, இது எலக்ட்ரானோடது, இது எலக்ட்ரானோடது, இது எலக்ட்ரானோடது. புரோட்டானோடது h²/2 மாஸ் ஆஃப் புரோட்டான், டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் புரோட்டான் ஸ்கொயர். ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணு. h²/2me லாம்டா e². ஏன்னா அவங்க கொஸ்டினை கொடுக்கும் போதே கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டானும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இங்கேயுமே h²/2 மாஸ் ஆஃப் புரோட்டான், டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் புரோட்டான் ஸ்கொயர். h²/2 2. என்னப்பா கொஸ்டின் கேட்டிருந்தேன்? எலக்ட்ரான் பை புரோட்டான். அப்ப எலக்ட்ரான் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு புரோட்டானை கீழே எடுத்துட்டு வந்துருங்க. மீதி என்ன இருக்கு? எம்பி மேல போயிடுமா, எம்இ கீழே வந்துருமா? இதெல்லாம் நீங்க பார்த்தாலே இதே மாதிரி கொஸ்டின் தான் இருக்க போகுது. அப்ப ஃபைனல் ஆன்சர் √(mp/me). எம்பியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க 1836 டைம்ஸ் ஆஃப் எம்இ. கேன்சல் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர். அப்போ அந்த க்ளூவை படிக்கணும். வேவ்லென்த் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா? வேவ்லென்த் ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா லாம்டா இ ஈக்குவல் டு லாம்டா பின்னு கொஸ்டின் ஆரம்பிக்கணும். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா, கேஇ ஈக்குவல் டு கேபின்னு கொஸ்டின் ஆரம்பிக்கணும். என்ன ரேஷியோ கேட்குறாங்க? ஒருவேளை எம்பி எம்இ ரேஷியோ கேட்டால் என்ன பண்றது? என்ன ரேஷியோ கேட்குறாங்களோ அந்த ரேஷியோ கண்டுபிடிங்க. ரைட்டா? இவ்வளோதான்பா விஷயமே. ஒரு கையாளக்கூடிய திறன். இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். லாம்டா ஈக்குவல் டு h/p, லாம்டா ஈக்குவல் டு h/mv, லாம்டா ஈக்குவல் டு h/√2m கைனடிக் எனர்ஜி, லாம்டா ஈக்குவல் டு h/√2mev. இதுல என்ன வெலாசிட்டி ரேஷியோ கேட்குறாங்களா, இது யூஸ் பண்ணுங்க. கைனடிக் எனர்ஜி ரேஷியோ கேட்குறாங்களா, இது யூஸ் பண்ணுங்க. பொட்டென்ஷியல் ரேஷியோ கேட்குறாங்களா, இது யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். கிராஃப் பார்த்துக்கோங்க. பிக்கும் லாம்டாவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், விக்கும் லாம்டாவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், √k-க்கும் லாம்டாவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், √v-க்கும் லாம்டாவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கொஞ்சம் லேசா உன்னை ஏமாத்தி விட்டுருவாங்க. 1/p-க்கும் லாம்டாவுக்கும். ஆமா சார், லாம்டா ஈக்குவல் டு h/p. லாம்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/p. ஸ்ட்ரெயிட் லைனு. நீங்க p பார்த்தது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், தப்பு பண்ணிடுவேன். வெறும் p தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஹைப்பர்போலா 1/p டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்ட்ரெயிட் லைன். எல்லா இடத்துக்குமே அதே கண்டிஷன் தான். நம்ம நோட்ஸ்ல எழுதியிருக்கேன், ரிட்டர்ன் நோட்ஸ் உனக்கு போட்டிருக்கேன், பாத்துக்கங்க. ரைட்டா? போர் அடிக்குதா? பிரேக் வேணுமா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. பதில் சொல்லு. பிரேக் வேணுமான்னு கேட்டேன். எஸ் சார். ரைட். தாங்களா சொல்ல வேண்டியதானே? ஒரே நிமிஷம் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன்.